ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஆன்மீகத்தில் திளைத்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மீக பெருமக்களே, புண்ணிய ஆத்மாக்களே, நாம் நம்முடைய வாழ்வில் எதை தேடுகிறோம் என்றால் ஆன்மீகம் தேடுகிறோம், ஆத்ம விசாரம் செய்கிறோம். அதற்கு உதவியாக பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அருளிய உள்ளது 40 என்பதை நாம் பார்த்து கொண்டுள்ளோம். முதல் கடவுள் வாழ்த்து நாம் பார்த்தோம். அதிலே ஆத்மாவே எல்லாம், நாம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்திய பொருளை தியானம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை பார்த்தோம். கணபதி முனி என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவ ஞானி பகவானிடம் இதில் கடவுள் பெயர் வரவில்லை, ஆத்ம விசாரம் மட்டும் உள்ளது, ஆத்மாவை அடைவதற்கான எல்லா வழிகளும் இந்த செயலிலே உள்ளது, நாம் கடவுள் வாழ்த்து என்றால் கடவுள் பெயர் வரும்படி ஒரு செய்யுள் எழுதலாம் என்று கூறியவுடன் பகவான் ஸ்ரீ ரமணர் 2வது கடவுள் வாழ்த்தை பாடினார். பொதுவாக கடவுள் வாழ்த்து என்பது ஒன்றுதான் இருக்கும், இங்கே 2 இருக்கிறது, அப்படியே இருக்கட்டும் என்று பகவான் கூறிவிட்டார். அதுதான் இந்த 2வது கடவுள் வாழ்த்து செய்யுள். அது என்னவென்றால், மரண பவ மெக்குலவும் மக்களரன்னாக, மரண பவ மெக்குலவும் மக்களரன்னாக, மரண பவம் இல்லா மகேசன் சரணமே. சார்வர் தம் சார்வோடு தாம் சாவுற்றார் சாவெண்ணம், சார்வரோ சாவாதவர் நித்தர் பார்வை சேர். இதுதான் அந்த செய்யுள். மரண பயம் மிக்கு உல அம்மக்கள் அரணாக, அரணாக என்றால் அவர்களுக்கு ஒரு காவலாக, அந்த மக்களுக்கு காவலாக. எப்படிப்பட்ட மக்கள்? மரண பயம் மிக்குலவ. மரண பயம் என்பது எப்பொழுதும் எல்லா மக்களுக்கும் இருக்கிறது. அவர்களுக்கு அந்த மரண பயத்தை போக்கக்கூடியவராக அரணாக இருக்கிறார். யார்? மரண பவம் இல்லா மகேசன். மரண பவம், மரணமும், பவம் என்றால் பிறப்பும் இறப்பும், பிறப்பு. இப்போ பிறப்பும் இறப்பும் இல்லாத மகேசன் சரணமே சார்வர். அவருடைய சரணம், கால்களை சென்று சரணடைபவருக்கு அரணாக இருக்கிறார். எப்படி அவர் சரணடைகிறார்? தம் சார்வோடு தாம் சாவுற்றார். பிரித்து பார்க்கும்போது அதனுடைய அர்த்தம் ரொம்ப சுலபமாக புரியும். தம் சார்வோடு, தன்னிடம் இருப்பது எல்லாம், தன்னிடம் என்னெல்லாம் இருக்கிறது அது எல்லாவற்றையும் தாம் சார்வுற்றார். தாம் என்றால் நான் என்ற எண்ணத்தை, நான் யார் என்ற எண்ணத்தை, சாவுற்றார் இழந்தவர், அதை ஒழித்தவர். சாவடிக்கிறார், சாவடிக்கிறார்னு சொல்றாங்க இல்லையா, அதை ஒழித்தவர். எதை ஒழித்தவர்? தாம் என்பதை ஒழித்தவர். அந்த தாம் எதோடு வருகிறதோ அது எல்லாத்தையும் சேர்த்து தம் சார்வோடு தாம் சாவுற்றார். அப்போ நான் என்பது தனியாக வருவதில்லை, அது பலவற்றை சேர்த்து கொண்டு வருகிறது. அப்படி பலவற்றை சேர்த்து கொண்டு வருவதை சாவுற்றார், அவர் அழிக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு
இப்படிப்பட்டவர் யார்? சாவாதவர். கடைசியில் பாருங்க, சாவாதவர். அவர் சாவு, அவருக்கு சாவு என்ற ஒரு வார்த்தை அர்த்தமற்றது. சாவாதவர். ஏனென்றால் அந்த நான் என்பதுதான் சாகிறது, அதை அவரே கொன்று விடுகிறார். அதற்கு பிறகு சாவாதவராகிறார். அவர் சாவற்றவராகிறார், இறப்பற்றவராகிறார். அவருக்கு சாவெண்ணம் சார்வரோ? சாவை பற்றிய எண்ணம் அவர்களுக்கு வருமா, தோன்றுமா என்று கேட்கிறார். நித்தர், அவர்கள் எப்பொழுதுமே சாவாதவர் என்று முடிக்கிறார். பார்வை சேர் என்பது அடுத்த செயலுக்கான ஒரு துவக்கம். இந்த வெண்பால கலிவெண்பாங்கிறது அடுத்த செயலுக்கான துவக்கத்தை இந்த செய்யுளிலே வைக்க வேண்டும் என்பது அதனுடைய இலக்கணம். ஆகவே மரணம் பயம் என்பது என்ன? பயம் என்பது அதுக்குள்ள ஒரு மரணம் பயம்தான். அது எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம ஏதோ ஒன்று பார்த்து பயப்படும் போது அதை எதிலிருந்து தோன்றுகிறது? நாம் நம்மை இழந்து விடுவோம் என்ற எண்ணம் தான் பயம். ஏதோ ஒன்றை இழக்கும் போது நம்மையே நாம் இழப்பது போன்ற ஒரு பயம், அதுதான் சாவெண்ணம், மரண பயம். அப்போ எல்லா பயமுமே மரண பயம் என்று அர்த்தம் உண்டு. ஒருத்தர் நான் பாம்பை பார்த்து பயப்படுகிறேன், என்ன அர்த்தம்? அதுக்கு பாம்பு என்ன பண்ணும்? மரணத்தை கொடுக்கும். அதனால பாம்பை பார்த்து பயப்படுகிறார். இப்போ ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பயப்படுகிறார். காரணம் என்னன்னா, அவர் இவருடைய ஏதோ ஒன்றுக்கு சாவாக விளங்குவார். உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஞானி, இவருக்கு அந்த ஞானியை பார்ப்பதற்கு பயம். ஏன்னா ஞானி என்பவர் இவருக்குள்ள இருக்கிற அறியாமையை அழித்து விடுவார். நமக்குள்ள இருப்பதே அறியாமை, அதையும் அழித்து விட்டால் என்ன செய்வது என்ற ஒரு பயம். இது ஒரு மரண பயம். இப்படி ஒவ்வொரு பயமும் மரணத்தோடு கலந்து தெரிகிறது. இதற்கெல்லாம் அரணாக அந்த அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் மகேசனுடைய சரணத்திற்கு சரணடைய வேண்டும். எப்படி சரணடைய வேண்டும்? தன்னிடம் என்னெல்லாம் உள்ளதோ, மனதிற்குள்ளே என்னெல்லாம் கிளேசங்கள் என்னெல்லாம் உள்ளதோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அது எதை சார்ந்து இருக்கிறது என்றால், நான் என்ற எண்ணத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களோடு சரணடையும் போது சாவுற்றார். அத்தனையும் அந்த நான் என்ற அகங்காரத்தை அவரை அழித்து விடுகிறார். அவரே சாவாதவர், அவரே இறப்பை கடந்தவர், பிறப்பு இறப்பு இரண்டையும் கடந்தவராகிறார் என்பதே இதனுடைய அர்த்தம். இந்த செயலிலிருந்து பகவான் சரணத்தின் மூலமாக நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த நான் என்பதை மகேசன் என்று இருக்கக்கூடிய இறைவனிடம் அல்லது குருவிடம் சரணமடைவதால் அது உங்களை சாவாத நிலைக்கு கொண்டு செல்லும் என்று பகவான் இங்கே கூறுகிறார். ஓம் நம சிவாய்.